ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் வந்து வச்சு வந்து எப்படி வந்து என்ட்ரி எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வச்சு என்ட்ரி எடுக்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இது எஸ்என்ஆர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சார்ட்டில் வந்து இங்கே பாருங்க மேஜர் ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. மேஜர் ட்ரெண்ட் ஓகே, மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ எப்படி வந்து எஸ்என்ஆர் வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எஸ்என்ஆர் வந்து மார்க் பண்ணுறது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஒன்று. ஓகேவா, ஸோ இங்கே ஒன்று 2. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸை வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க இடத்துக்கு ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே வந்து ட்ரேடு வந்து கண்டினியூஷன் ரிவர்ஸில் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதே அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா, அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேவா, சரி ஓகே, ஸோ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சூப்பராக புரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கேன். இது மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கோம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் கேண்டில் வருது இல்லையா, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ ரெசிஸ்டன்ஸாக தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, சிம்பிள். சரி ஓகே, ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான். இங்கே பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுது டவுனில் வராங்க. ஓகே, டவுனில் வராங்க. டவுனில் வந்து திரும்ப அந்த லெவல் வந்து நமக்கு என்ன ஆகும், கேண்டில்ஸ் கீழே ரன் ஆகுது. கீழே லெவல் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேவா, மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது எல்லாம் சப்போர்ட். ஓகேவா, ஸோ அப்படி தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க இது வந்து இப்போ என்ன ஆச்சு சப்போர்ட் லெவல் ஆகிடுச்சு இந்த கேண்டில். ஸோ சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலால அதாவது இங்கே வந்து செல்லர்ஸ் வராங்க. ஓகேவா, செல்லர்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் ஒரு பேரிஷ் ஹேமர் வருது. ஓகேவா, ஒரு பேரிஷ் ஹேமர் வருது. அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கும் ப்ரீவியஸ்ல ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். ஓகேவா, ஸோ மீடியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பேரிஷ் இன்வெர்டர் ஹேமர் வருது. அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பேரிஷ் இன்வெர்டரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் ஆப்ஷன் போகலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா, சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கணும். பாருங்க அதே மாதிரி தான் சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கு. இன்னொரு டவுன் ஆப்ஷன் நம்ம இந்த இடத்துல போயிருக்கலாம். ஸோ இங்கே பாருங்க இந்த கேண்டில் செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா, ஸோ இந்த செல்லர் கேண்டில் வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இங்கே மார்க் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ சப்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் லைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் கேண்டிலால பிரேக் டவுன் ஆகுது. இந்த செல்லர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஓகேவா, ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. இந்த 3 வால்யூமே வச்சு பார்க்கும்போது இது வந்து பக்கா அனுமலி. ஓகேவா, ஸோ 3 வால்யூமே வச்சு பார்க்கும்போது இது வந்து பக்கா அனுமலி ஆயிடுச்சு இல்லையா. ஓகே, ஸோ அனுமலினா என்ன ரிவர்சல். ஓகேவா, ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கேண்டிலோட விக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே சின்னதாக தான் இருக்குது. ஓகேவா, ஸ்மால் விக் ரிவர்சல்னு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது 2. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் டவுன் ஆனோடனே ரிவர்சல் ஆகுமா. ஓகேவா, ஸோ ரிவர்சல் ஆகுமாங்கிறது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த வால்யூம் அனலைஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த 3 வால்யூமே பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த 3 வால்யூம் செல்லர் வால்யூம் பார்க்கும்போது இது வந்து ஆனுமலி. அதாவது இப்படி ஒரு ட்ரெண்டே இல்லாமல் டைரக்ஷனாக போயிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு ஆனுமலி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது ஆனுமலி ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு தெரியும். மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரேடு. ஸோ அப் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இந்த கேண்டில் போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் போகிறோம் ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வந்து பிரேக் டவுன் ஆனோடனே ஸோ நெக்ஸ்ட் வர அந்த கேண்டில் எந்த சைடு க்ளோசிங் இருக்கோ ஸோ அதுதான் இம்பார்ட்டன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இந்த பையர் கேண்டிலோட க்ளோசிங் பாருங்க. இந்த பையர் கேண்டில் க்ளோசிங் இந்த லெவலுக்கு மேலே இருக்கு. ஓகேவா, ஸோ லெவலுக்கு மேலே இருக்கு. இந்த பவரும் வந்து என்னாச்சு வால்யூம் பவரும் ப்ரீவியஸாக இருக்கிறதோட ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு பை ஆப்ஷன் போகலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பை ஆப்ஷன் போகலாம். அதுவுமே ப்ராஃபிட் தான் கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து வரும்போது நம்ம வந்து மேலே இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ கேண்டில்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ வெயிட் பண்ணுறோம் கைஸ். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வராங்க. ஓகேவா, ஸோ இங்கேருந்து இந்த நம்ம மார்க் பண்ணிக்கிற ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ஆகுது, இந்த கேண்டில் வந்து என்ன ஆகுது டச் ஆகுது. ஓகேவா, இந்த கேண்டில் வந்து இந்த செல்லர் கேண்டில் வந்து டச் ஆகிட்டு ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த செல்லர் கேண்டிலோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. கீழே தான் விக் இருக்கு. இந்த விக்கோட பவர் தான் இங்கே வந்து வால்யூமா வந்திருக்கு. இந்த ப்ரெஷர்ல யார் இருக்கா, விக் ப்ரெஷர்ல பையர் இருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வராங்க. அந்த பையர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோன்ல போய் என்ன பண்றாங்க, அந்த மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ்ல போய் என்ன பண்றாங்க டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலதான் விக் இருக்கு. பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வராங்க. அந்த பையர் கேண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா போய் அந்த லெவல்ல க்ளோஸ் பண்றாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல க்ளோஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த பையர் கேண்டில் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போய் ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. இந்த பையர் கேண்டிலுக்கு மேலதான் விக் இருக்கு. அந்த விக்கோட ப்ரெஷர் தான் இங்க வால்யூமா வந்திருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க டவுன் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா லாஸ். ஓகேவா, ஸோ லாஸ் தான் எனக்கும் லாஸ் ஆயிருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதையும் நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்றோம். ஓகே, ஸோ வெயிட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த பையர் கேண்டில் தான் நமக்கு லாஸ் இல்லையா, இந்த பையர் கேண்டில் லாஸ். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்றோம். ஸோ எக்ஸாக்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் தான் என்ன பண்ணணும் நான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் எக்ஸாக்டா அந்த லெவல்ல இருந்திருக்கு. ப்ரீவியஸா இருக்க அந்த பையர் கேண்டில் வால்யூமோட என்ன ஆகுது, இந்த வால்யூம் ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. அந்த கேண்டிலோட அந்த கேண்டில் பாருங்க விக்கே இல்ல, ஸ்மால் விக் தான், சின்னதா தான் இருக்கு. ஸ்மால் விக் லோ வால்யூம் ரிவர்சல்ங்கிற கன்ஃபர்மேஷன் இருக்கா. ஸோ இந்த மேல இருக்க
ரெசிஸ்டன்ஸ்ல போய் எக்ஸாக்டா க்ளோஸ் ஆயிருக்கு, எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கீழே தான் வருங்கிற கன்ஃபர்மேஷன்ல நம்ம ஒரு டவுன் ஆப்ஷன் போகலாம். ஓகே, சிம்பிள். ஓகே, ஸோ அகைன் வந்து நம்ம லெவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம லெவலில் வந்து எடுக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம லெவலில் இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணி அப்படியே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு செலக்ட் வராங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு செலக்ட் வராங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆயிடுச்சு. கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஸோ மேலே விக் இருக்கு. இது வந்து க்ளோஸ் மார்புசா வந்தா நெக்ஸ்ட் கேண்டில் செல்லர் கேண்டில் தான் வரும். ஓகேவா. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. அதோட வால்யூம் வந்து ஸ்மால் ஆகிடுச்சு. இன்னும் ஜோன், அதாவது நம்ம லெவல் இன்னும் டச் பண்ணவே இல்லை. இன்னும் மேலே தான் இருக்கு. அந்த லெவலோட விக்கை வேணா டச் பண்ணிருக்கு. பட் ஆனால் நம்ம பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகல இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ட்ரேடே எடுக்கல. ஓகேவா, சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வராங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்வெர்டர் பையர் கேண்டில் ஹேமர் வராங்க, அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா. ஸோ கம்மியாக தான் இருக்கு கைஸ். ஓகேவா. ஓவரால் இது வந்து அப் ட்ரெண்ட் இல்லையா. ஸோ பாடியை கம்பேர் பண்ணும்போது செல்லர் கேண்டிலோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன ஆகுற கன்ஃபியூஸ்டா வந்து போறாங்க கேண்டில்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்மால்ஸா கேண்டில்ஸ் வந்து பாடியும் இல்லை விக்கும் இல்லை இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், அவாய்ட் பண்றோம். ஓகேவா. அவாய்ட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம லெவல் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. ஓகேவா. நம்ம லெவல் வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. ஓகேவா. ஸோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வராங்க. அந்த ஹேமர் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்ட்ரேட் போகக்கூடாது. ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து ஹேமர் கேண்டில் இங்கே வந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ட்ரேட் போகணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வருது, அதோட பவர் பாருங்க ரொம்ப ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல அப்ட்ரேட் போகக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த ஹேமர் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த செல்லர் கேண்டில் வராங்க. இந்த செல்லர் கேண்டிலோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ ப்ரீவியஸ் இருக்க பையர் கேண்டில் ஹேமரோட இது என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம செல் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா நம்ம லெவலுக்கும் இன்னும் கேப் இருக்குல்ல, கேப் ஃபில்லிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் காரணம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு செல் ஆப்ஷன் போகலாம். அது இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த செல்லர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான். ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு நம்ம லெவலும். ஸோ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க இருந்து கண்டினியூஷனுக்கான ட்ரேட் போகக்கூடாது. இந்த செல்லர் கேண்டிலோட இந்த ஓவரால் இந்த செல்லர் கேண்டிலோட பாடியை கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் பவர் வந்து ரொம்பவே கம்மி. ஓகேங்களா. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க, இந்த கேண்டில பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ இந்த கேண்டிலோட ஓவரால் பாடியை பாருங்க. இந்த ஓவரால் பாடியை கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் எந்த அளவுக்கு ஹையா வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையா வந்திருக்கணும் இந்த ஓவரால் பாடியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது வரல. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்றோம். ஓகேவா. ஸோ அவாய்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு பையர் கேண்டில் வராங்க. அந்த பையர் கேண்டில் பாருங்க பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த பையர் கேண்டிலோட க்ளோசிங் பாருங்க நம்ம லெவலுக்கு மேலேயே போய் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க. திரும்பவும் பையர்ஸ் வந்து பை பண்ணி இந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஓப்பன் பண்றாங்க மார்க்கெட்டை. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் வந்து இன்வெர்டர் ஹேமரா இருந்தாலுமே க்ளோசிங் பிரைஸ் எங்கிட்ட இருக்கோ ஸோ அதான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த இன்வெர்டர் ஹேமர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த கேண்டில நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பை ஆப்ஷன் போகலாம். ஓகேவா. ஸோ சிம்பிள் கைஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகே. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போனோடனே நம்ம என்ன பண்ணுறோம், டவுன் ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போகக்கூடாது. ஓகேவா. ஸோ அங்க வந்து ஒரு இன்வெர்டர் பேரிஷ் ஹேமர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டவுன் ஆப்ஷன் போகக்கூடாது. அந்த இடத்துல வால்யூம் அனலைஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ வால்யூம் அனலைஸ் என்ன சொல்லுது, பேரிஷ் ஹேமர் வந்திருந்தாலுமே இன்வெர்டர் ஹேமர் தான். ஓகே. ஸோ அது வந்திருந்தாலுமே இங்க வால்யூம் என்ன சொல்லுது, ரொம்பவே ஸ்மால். அதாவது செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல ஸ்மாலா தான் இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலா தான் இருக்கு. ஸோ அகைன் வந்து என்ன பண்றாங்க, பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ அகைன் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸா இருந்தது வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகும்போது கரெக்டா ஆக்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ அது வந்து திரும்ப வந்து பாருங்க, இங்க நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலையா. ஸோ அது திரும்ப இங்க சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகேவா. ஸோ இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெசிஸ்டன்ஸா பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து ட்ரேட் வந்து அகைன் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இது. ஸோ அகைன் வந்து இங்க என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து என்ன பாருங்க சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில். ஓகேவா. ஸோ இந்த 3 கேண்டில் பாருங்க. ஓகேவா. இந்த 3 கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெலிடேஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வெலிடேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து இந்த இடத்துல வந்து அப்படி பார்க்க கூடாது. ஓகேவா. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா செல்லர் கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகேவா. ஸோ இது மீடியம் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு செலக்ட் வராங்க, அதோட வால்யூம் வந்து பிக். ஸோ பிக் ஆயிடுச்சு. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு பேரிஷ் ஹேமர் தான். ஓகே. பேரிஷ் ஹேமர் தான். இந்த ஹேமர் கேண்டிலே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நம்ம சப்போர்ட் லெவலுக்கு இன்னும் கேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பேரிஷ் ஹேமர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேண்டில கூட ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ அதனால இந்த கேண்டில நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பட் வந்து இது அப் ட்ரெண்ட்ங்கிறதுனால நான் வந்து பை ஆப்ஷனுக்கான இதை மட்டும் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் வராங்க, பேரிஷ் ஹேமர் கேண்டில் தான். ஸோ அதோட பவர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதாவது செல்லர் கேண்டிலோட பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல் ஆப்ஷன் ட்ரேட் போக கூடாது. ஓகேவா. ஸோ இந்த செல்லர் கேண்டிலுக்கு விக்ல யார் இருக்கா, கீழே வந்து பையர்ஸ் தான் இந்த விக்ல இருக்காங்க. இந்த செல்லர் கேண்டில் விக்ல வந்து பையர் தான் இருக்காங்க, பையர் தான் ஆக்டிவ். ஸோ இந்த
இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டண்டா இருந்தது, இப்போ வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேல இருக்க அந்த க்ளோசிங் இந்த கேண்டிலோட விக் ரீடிங் என்ன சொல்லுது, பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. அந்த பவரும் வந்து என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ரெஷர்ல யார் இருக்கா, பையர் இருக்காங்க. அப்ப அந்த பையரோட பவர் தான் என்ன ஆகுது, இங்க கலர் சேஞ்ச் ஆகி செல்லர் கேண்டில் வால்யூமா இப்படி காட்டும். ஓகேவா? ஸோ இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லர் ஆப்ஷன் போகக்கூடாது. இந்த விக் வந்து எந்த சைடு இருக்கு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதே விக் இந்த ஹேமர் கேண்டிலுக்கு வந்து இதே விக் மேல இருந்து இது வந்து ஒரு பேரிஷ் ஹேமரா இருந்து க்ளோசிங் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், செல் ஆப்ஷனுக்கான இது போகணும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸா இருந்தது, இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த விக்ல யார் இருக்கா, பையர் இருக்காங்க. அந்த பையரோட ப்ரெஷர் தான் இங்க வால்யூமா இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பை ஆப்ஷன் போகலாம். ஓகேவா? சிம்பிள். ஒரு பை ஆப்ஷன் போகணும், ப்ராஃபிட். ஓகேவா? அவ்வளவுதான் கைஸ். ஓகேவா? சிம்பிள் தான். இப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அகைன் வந்து பாருங்க, இங்க மேல சின்ன சின்ன இது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இங்க மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இங்க தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது இங்க பிரேக் அவுட் ஆனோன்னு என்ன பண்ணக்கூடாது, இங்க நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ இது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதே இது வந்து இங்க வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேவா? சப்போர்ட் ஆக்ட் ஆகும் போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, அதே ரெசிஸ்டன்ஸ் விக்கையும் மார்க் பண்ணிருக்கேன், பாடியும் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதே இங்க பாருங்க, இந்த செல்லர் கேண்டோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா பிக் தான். ஓகேவா? ஸோ அதனால எக்ஸாக்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், வெயிட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ்க்காக நம்ம வெயிட் பண்றோம். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் பிரைஸ் அந்த லெவல்ல எக்ஸாக்டா ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால அப் ட்ரேட் இந்த இடத்துல ஒரு அப் ட்ரேட் போகலாம் இந்த கேண்டில். ஓகே. ஸோ அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிக் தான். ஓகே. ஸோ பிக் தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த கேண்டிலுக்கு மேல விக் இருக்கு சின்னதா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் விக் ஹை வால்யூம் கண்டினியூஷன் தான் ஆகணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஷன் தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் லாஸ். ஓகே. ஸோ லாஸும் வரும் கைஸ். ஓகே. ப்ராஃபிட் நான் சொல்லல. ஓகே. லாஸும் வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க லாஸ். ஓகே. ஸோ அதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ அந்த லெவல்லே தான் இன்னுமே க்ளோஸ் ஆகிருக்கு எக்ஸாக்டா. ஸோ எக்ஸாக்டா மறுபடியும் அந்த லெவல்லே ஓப்பன் ஆயிருக்குன்னா ஸோ நம்ம ஒரு அப் ட்ரேட் போகலாம். அதாவது அப் ட்ரேட்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப் ட்ரேட் போகலாம். ஓகேவா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஸோ பேரிஷ் ஹேமர் கேண்டில் வராங்க. அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீவியஸா இருக்க செல்லர் கேண்டில் பையர் கேண்டில் வால்யூமோட என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. சின்ன கேண்டில் தான் பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. அந்த விக்ல யார் ஆக்டிவ், பையர் ஆக்டிவ், மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், லெவல்ல வந்து டச் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பையர்ஸ் வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு பை ஆப்ஷன் போகலாம். ஓகேவா? சிம்பிள். ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஓகே. சிம்பிள். இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அகைன் வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க இருந்து அப் ட்ரேட் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே லெவல் வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போதான் நம்ம வந்து பார்க்கணும், வால்யூம் அனலைஸ் வந்து செக் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த லெவல் வந்து பாருங்க, இந்த ஹேமர் கேண்டிலால பிரேக் அவுட் தான். ஓகேவா? இந்த ஹேமர் இது ஒரு ஹேமர் கேண்டிலால ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டினியூஷன் ட்ரேட் போகக்கூடாது. அதோட வால்யூம் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த வால்யூம் பாருங்க, இங்க ப்ரீவியஸா இருக்கிறதோட என்னாச்சு, ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹேமர் கேண்டிலால பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம வந்து போகக்கூடாது. ஒரு சப்போர்ட்ல இருந்து ஒரு ஹேமர் கேண்டில் வருதுனா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ட்ரி வந்து எடுக்கணும். ஸோ அது மேல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹேங்கிங் மேன். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஓகே. சிம்பிள். இப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க கைஸ். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ கோடெக்ஸ் சார்ட் தான். இது வந்து ட்ரேடிங் சார்ட் தான். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு என்ட்ரி, அதாவது ரிஜெக்ஷன்ஸ் ட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு என்ட்ரி தான். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்டையும் இதுல வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ 1 மினிட் கைஸ். ஓகே. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ கேண்டில்ஸ் வந்து என்ன ஆகுது, இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச்ல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. பிளஸ் வந்து இந்த வால்யூம் அனலைஸ் வந்து நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சிம்பிள். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆகி வந்து என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஸோ மேல போறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்ட்டா இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு கூட போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு செலக்ட் வராங்க, பேரிஷ் இன்வெர்டர் ஹேமர் தான். ஓகேவா? ஸோ இன்வெர்டர் பின் பார் இது. ஓகேவா? இந்த இன்வெர்டர் பின் பார் கேண்டில் வருது. ஸோ அதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா பிக். ப்ரீவியஸா இருக்க இந்த பையர் கேண்டிலோட ஹேமர் பின் பார் கேண்டிலோட என்ன ஆகுது, ப்ரீவியஸா இருக்க இந்த ஹேமர் பின் பார் கேண்டிலோட இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த கேண்டிலுக்கு மேல விக் இருக்கு. இந்த விக்ல யார் ஆக்டிவ், செல்லர் ஆக்டிவ். அந்த செல்லரோட பிரஷர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது இந்த வால்யூம் தான் நமக்கு காமிக்கும். அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த இடத்துல இன்னொரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா? செல்லர் கேண்டில் வராங்க. ஸோ அதோட விக் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கீழே இருக்கு அதிகமா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ரீவியஸா இருக்கிறதோட இந்த இடத்துல பை அவுட் வர வேண்டியதுதான், வரல. ஓகேங்களா? ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த
கேண்டில் வருது. இன்கேஸ் இந்த கேண்டில் நீங்க ட்ரேட் எடுத்து இந்த கேண்டில் உங்களுக்கு லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட பையிங் ப்ரெஷர்ல இருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு லாஸ் ஆயிருந்தா கூட நெக்ஸ்ட் கேண்டிலோட மார்க்கிங் எடுக்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன்ல வந்து ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச்ங்கிற கன்ஃபர்மேஷன் இருக்கு. பிளஸ் வந்து இந்த 3 வால்யூமே பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆனுமலினா ரிவர்சல் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால நான் வந்து இந்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா சோ எனக்கு வந்து கோடெக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் தான். பட் ட்ரேடிங் சார்ட்ல வந்து அது செல்லர் கேண்டிலா இருந்துச்சு இல்லையா? சோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், நான் வந்து அகைன் வந்து என்ன பண்ணேன் கொடுத்தேன் guys. ஓகேவா? இந்த ஆனுமலிங் கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் நான் இதுல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ இதுல வந்து இந்த கோடெக்ஸ் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கேண்டில எனக்கு வந்து ப்ராஃபிட் தான், இந்த கேண்டிலும் ப்ராஃபிட் தான். ஓகேவா? கோடெக்ஸ் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ மார்டிங்ல எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க வந்து ஒரு ட்ரேட் வந்து மார்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ நான் இந்த இடத்துல வந்து பை ஆப்ஷன் போனேன். ஓகேவா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கோடெக்ஸ் சார்ட்ல வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, இல்லன்னு சொல்ல. ஓகேவா? சோ ஆனா ட்ரேடிங் வியூ சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செல்லர் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை ஆப்ஷன் போலாம். ஓகேவா? சோ அதே கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரேடிங் வியூ சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ பையர் கேண்டிலா இருக்கு, இங்க வந்து செல்லர் கேண்டிலா இருக்கு, உங்க லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து போக கூடாது. அதாவது ட்ரேடிங் வியூல இருக்க கேண்டில்ஸ் தான் வந்து ஒரிஜினல். ஓகேவா? சோ அந்த கேண்டில வந்து வச்சு நீங்க வந்து மார்டிங்ல வந்து யூஸ் பண்ணுங்க guys. ஓகேவா? சோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் guys. ஓகே.